வணக்கம், நான் உங்கள் ஹரி விஜயலர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹிந்திக்கார பையா கிட்ட ஏமாந்துட்டோம். ஸோ ப்ரோ ஃப்ரேம்குள்ளே வாங்க. ஒரு ஹிந்திக்கார பையா கிட்ட நம்ம ஏமாற்றிட்டோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 500 அந்த மாதிரி சம்திங் இருந்துச்சு. சரி, நம்ம பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு இருந்த வாக்கில் வந்து ப்ரோ எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணு அப்படின்னா. ஸோ 2 பேரும் ஆர்டர் பண்ணோம். ஒரு 1000 ரூபா காசு போனது பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரி அவன் எத்தனை பேரை ஏமாற்றிருப்பான். ஸோ அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, நம்ம மியூட்டில் கூட உங்களுக்கு ஸோ பாருங்கள், இவங்கதான் இவனுடைய ஐடியா பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், அதில் அட்ரஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட் கேரளா பேஸ்டு ஷாப் லொக்கேஷன் இன் திரிசூர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறான். ஆனால் கால் பண்ணால் ஹிந்திக்காரன் பேசுகிறான். நான் 1000 ரூபா அனுப்பிட்டேன். ஸோ டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரி தான் அப்படின்னா. ஸோ பைசா அனுப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து இன்னும் 300 ரூபா பே பண்ணால் தான் நான் டெலிவரி பண்ணுவேன், இல்லைனா பண்ண முடியாது அப்படின்ட்டான். நான் அதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி ரைட்டு, அவன் ஏதோ நமக்கு இது பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சி. ஸோ இப்போ நான் கால் பண்ணுறேன், லைவாகவே கால் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஐடியாவை பார்த்துக்கோங்க. யாரும் ஆர்டர் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறான். போடுற வீடியோ எல்லாத்துக்குமே லைக் எல்லாத்துக்குமே அவன் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்கான். இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோக்கு கூட பாருங்கள், லைக் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்பி வாங்கிடுவாங்க. ஸோ ப்ரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சார் நம்பருக்கு கால் பண்ணுறோம், என்ன பேசுகிறான்னு பாருங்கள். கேரளாக்காரனா, அவனுடைய வாய்ஸை மட்டும் இப்போ பாருங்கள், ஸ்பீக்கர் பக்கத்தில் வச்சு. நம்பரு 91 93 93 86 89 47. ஸோ கால் பண்ணுறோம் பாருங்கள், ஸ்பீக்கர் பக்கத்தில் வச்சுக்கோங்க ப்ரோ. இன்னும் வித்தியாசமாக இருங்க போகுது. அப்படி தான் இருக்கும். ஸ்பீக்கர் எங்கே இருக்குங்க? பின்னாடி இருக்கு. இங்கே என்ன வித்தியாசமாக இருங்க போகுது. அட்டன் பண்ணுறானா பார்ப்போம். நான் இடையில நிறைய திட்டி விட்டேன், என் நம்பர்லேருந்து கால் பண்ண போகாது. ஹலோ 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 பாய், ஹலோ சேட்டா, ஹலோ. கட் பண்ணுறான். புது நம்பர் இருந்து போனாலும் கட் பண்ணுறான். ஸோ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாந்தாங்கன்னு தெரியல. 111 நம்ம தான். ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் மட்டும் ஆர்டர் பண்ண சொன்னதுக்கு நீ எது விட்டாலும் நீ எது ஆர்டர் பண்ணாலும் என்னை விட்டுட்டு நீ தனியாக ஆர்டர் பண்ணுற, இந்த வாட்டி நீ எனக்கு சேர்த்து நீ ஆர்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவனுக்கு அவனே சுனி வச்சுக்கிட்டான். ரிங்கு போக மாட்டேங்குதே ப்ரோ. பைப்பில் பிளாக் பண்ணிட்டோம் போல. அடுத்த வேறு நம்பரில் இருந்து போல. இவன் நம்பர்லேருந்து கால் பண்ணுவான். அந்த நம்பர் பாஸ்வேர்டு அந்த நம்பர் மட்டும் சொல்லும். 91 தானே? 91 98 இல்லை 93. அடுத்து 86 89 47. ஸோ இந்த இது வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுவோம், என்ன சொல்கிறான் பார்ப்போம். आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है. கேரளா சும்மா இருந்தாங்க, கேரளா பாக்கி ஸ்லாங்கில் பேசியிருக்கோம். ஸோ என்ன சிம் வச்சுருக்கான்னு தெரில. நான் எவ்வளவோ மெசேஜ் பண்ணி பார்த்தேன், ரீப்ளேவே இல்லை. கேரளாவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவன் உஷாராயிட்டான். அவன் சரியாக பேசலை. அவன் பேசுகிற ரெக்கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ தயவுசெய்து மக்களே யாரும் ஏமாந்துட வேண்டாம். இது எந்த ஐடின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல நான் இல்லை, அந்த ஐடியா நீ அதில் மென்ஷன் பண்ணி விட்ரு. இந்த இடத்துல எடிட்டிங்கில் இந்த இடத்துல போட்டுறேன். அந்த ஐடியா மக்களே கொஞ்சம் பார்த்து உஷாராயிருங்க. யாரும் ஏமாந்துட வேண்டாம். நாங்கள் ஏமாந்த மாதிரி நாங்கள் பரவாயில்ல, 1000 ரூபா பரவாயில்ல. நான் எத்தனை பேர் ஏமாந்தாங்கன்னு தெரில. அந்த ஷூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்படியா பட்டவன் இருந்தாலும் 500 ரூபானாலும் வாங்கிடுவான். என்ன போட்டிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்கள். ஆனால் கமெண்ட் பாக்ஸை எப்பயுமே அவன் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கான். கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கலை. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆனால் பாரு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கான் பாரு, திரிசூர் அந்த மாதிரிலாம் கொடுத்து. எதுக்கு அந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணுறான்னு தெரில. கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். நம்ம தான் இழிச்சவாயின்னு தெரிஞ்சிருக்கும். அதனால நமக்கு நம்ம தலையில் மோளம் வச்சுட்டு நம்ம ஏமாந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க. கால் பண்ணது
ஸோ ஓகே பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் ஏமாந்துட வேண்டாம். ஸோ ப்ளீஸ் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல கால் பண்ணி கேளுங்க. நான் பண்ண தப்பு கால் பண்ணலை. அவன் கால் பண்ணி தான் மலையாளத்தில் பேசியிருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பேன். அவன் மலையாளத்தில் பேசலை. அவன் பக்கா ஹிந்தியில் அப்படியே ஒரு மாதிரி பேசினான். எவ்வளோ அனுப்பியிருக்கேன் நான் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். சரி அவன் ஹிந்திக்காரன் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் அனுப்பும்போது ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இன்னும் 300 எதுக்கு இன்னும் அனுப்பலை அப்படின்னு கேட்குறான். ஃப்ரீ ஸ்கிப்பிங் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ தான் சொன்னான். லாஸ்ட்டில் ஃப்ரீ டெலிவரி போட்டு லாஸ்ட்டில் 300 எனக்கு சென்ட் பண்ணால் தான் நான் டெலிவரி பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். எனக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு அவன் ஏமாத்துறான்னு சொல்லி. சரி போனது போகட்டும், இதுக்கப்புறம் யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ தயவுசெய்து மக்களே இந்த வீடியோ பார்க்குற யாரும் நம்ம ஆரி ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலும் சரி, ஸோ எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் ஏமாந்துட வேண்டாம். ஸோ அந்த 500 என்னோட போனதான் நான் நினச்சான். நான் பக்கத்தில் இருக்கிறவன் அவன் காசும் போகணும்னு நினச்சான். அதான் பெரிய ட்விஸ்ட்டு. அப்புறம் உங்கள் காசு போனதுக்கு என்ன நினைக்கிறீங்க? உன் காசு போனால் அதை நீ சம்பாதிச்சது போனால் போயிட்டு போகுது. நானே ஓசியில் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியாக்கும் கொடுத்தேன், அதையும் பிடுங்கி கொடுத்தாச்சு. அதுதான் நாம ஓனத்தியில் விழுந்தால் பரவாயில்ல, கூட இருக்கிறவனுக்கு சேர்த்து போட்டு. அது இப்போ கேரளாவில் ஓணம் வேறு, அதனால நல்லா ஆஃபர் நல்லா இன்னும் ஹெவியாக போட்டிருக்கான். நல்லா வச்சு விட்டீங்க வாங்க. ஸோ பார்த்துக்கலாங்க. அதே